ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க படம் சார். அதே நேரத்தில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பார்க்கணும் இந்த படம். ஒரு படம் வந்து சார் மக்கள் மனசுக்குள்ளே போகணும். சும்மா வந்துட்டு வந்தோமா படம் பார்த்தோமா பொழுது போச்சா போனான்னு இருக்க முடியாது. வீட்டுக்கு போனோன்னு சிந்திக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். இந்த படத்தில் ஒரே ஒரு வரியில் கதையை சொல்லிட்டார் டேரக்டர். ஒரே ஒரு வரி தான். 2 பேர் எலெக்ஷனில் நிற்பாங்க. நீ நிற்கிற, நான் நிற்கிறேன். இவன் ஏன் சண்டை ஓடிக்கிட்டு இருக்கான்? புரிஞ்சிருக்கு. அதான் கதை. இது அவங்களுக்குன்னு ரிசர்வ் தொகுதிங்கிறது என்ன? ஃபஸ்ட்டு ரிசர்வ் தொகுதிங்கிறது என்ன? பாதிக்கப்பட்ட மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை வெளியே வர விடாமல் அப்படியே அமைக்கிட்டு இருக்காங்கிறதுக்காக அவங்க மட்டும்தான் இதில் நிற்கணும். 1/3க்கு மேலே இருக்கவங்கள அவங்களுக்கு மட்டும்தான் நிற்கணுங்கிறதுக்காக. ஆமாம், மாறுதா. எனக்கு டக்குன்னு தோணும்போது கவினை வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு படத்தில் அந்த மாதிரி ஒரு பெக்கர் கெட்டப்பில் போட்டிருக்காங்க, பிளடி பெக்கர். அந்த மாதிரி சசிகுமாரை நான் பார்க்கும்போது இந்த என்னடா இது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு தோணும். ஏன்னா அவரை பார்க்கும்போது நல்லா அழகாக வேட்டி சட்டெல்லாம் போட்டுட்டு அதாவது கிராமத்தில் மாசாக வரும் அப்படி. ஆனால் இந்த படத்தில் அப்படியே டிஃப்ரெண்ட்டு. பட் ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்காது. நல்லா இருக்குமா அப்படின்னு நினச்சி வந்தோம். பட் ஆனால் கேரக்டரு அந்த படத்துக்கு ஏற்ற விஷயத்த கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அரசியலை பற்றி எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க? அரசியல் இயக்குனர் வந்து கடந்த பேட்டியில் பார்த்த இயக்குனர் சொல்லியிருந்தார், ஒரு கழிவறையில் போய் சசிகுமார் விழுற காட்சிகள் எல்லாமே வந்து உண்மையாகவே எடுத்தோம். அது பொதுமக்கள் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு கழிவறை. அதில் வந்து சசிகுமார் சார் வந்து தன்னை தானே அர்ப்பணிச்சுட்டு போய் அந்த விஷயத்த பண்ணினார். அப்படிங்கும்போது உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா எந்த ஒரு கலைஞரும் இவ்வளோ தூரத்துக்கு இறங்கி பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த விஷயத்த ஆமாம், சமுத்திரக்கனிக்கு வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அவரும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக அந்த விஷயங்கள்லாம் மாறணும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறாரு இயக்குனர். என்னன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இது மாதிரி பெரிய இயக்குனர்கள், பெரிய நடிகர்கள் எல்லாருமே வந்து தொடர்ச்சியாக அரசியலை பற்றி பேசணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஏன்னா விஜய் வந்துட்டா எல்லாத்தையும் மாற்றிடுவாரா அப்படின்னு எல்லாருமே நான் எதிர்பார்த்துட்டு இருக்கு. கொண்டு வரப்பட்ட ரிசல்ட். அதுலேயே நீ போகிற பேருக்கு வந்து போட்டு கையெழுத்தை போட்டு நீ உட்காந்துக்க, நான் பார்த்துக்கிறேங்கன்னா அதெல்லாம் நான் எல்லா ஊர்லேயுமே நடக்குது. ஒவ்வொரு ஊர்லேயுமே இன்றைக்கி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்குலாம் செருப்படி கொடுத்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி கிளைமாக்ஸில் அவன் செருப்பை தூக்கி போடுவான். என் காலுக்கு சமம்னா அந்த காலை தூக்கி வைப்பார். சூப்பர். உண்மையில் டேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அதே மாதிரி நடிப்புலையும் சரி. சசிகுமார் சார்லாம் நடிக்கலை சார், வாழ்ந்துருக்காரு. ஒரு சீன் பை சீன் அங்கே வந்து அந்த கேரக்டராகவே போயிட்டார். எந்த இடத்துலையுமே ஒரு இடத்துல கூட மாறவே இல்லை. அதே மாதிரி பாலாஜி சக்திவேல் சார், அந்த இன்னொரு வில்லன் அவர் கட்டரும்பு, அவர் எவ்வளோ சொல்லணுமோ அந்த விஷயங்களை கரெக்டாக அரசியலை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் அது ஆக்சுவலாக என்ன நடக்குமோ அதை காட்டியிருக்காங்க ப்ரோ. பேக் எண்டில் இந்த மாதிரி பர்டிகுலராக யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த பர்டிகுலரான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அவர் வந்தால் மாற்றிடுவாரா, இவர் வந்தால் மாற்றிடுவாரா அப்படிலாம் கிடையாது. ஸோ அதையும் பதிவு பண்ணியிருக்கிறார் இயக்குனர். வந்து விஜய் ஒரு பையன் வந்து ஆன்லைன் ரம்மி விளாண்டுட்டு இருக்கான், இன்னொரு பையன் வந்து மொபைலில் கேட்டுட்டு இருக்கான். விஜய் வந்தால் எல்லாத்தையும் மாற்றிடுவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சிலாம் வச்சுருக்கிறாங்க. ஸோ யார் வந்தாலும் மாறுமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். முதல்ல ஒன்றை சுற்றி நடக்கிற அரசியல்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த நான் சொன்ன மாதிரி தலித் மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிசர்வேஷனோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் பார்க்கும்போதே நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், இந்த காலத்துலேயுமே இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் வரும். ஆனால் அதுக்காகவே இயக்குனர் வந்து படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே அதை போட்டுட்டார். இது மாதிரி யாரும் கேள்விகள் கேட்டிங்கன்னா உங்கள் கையை பிடிச்சிட்டு நானே போய் கூப்பிட்டு போய் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் படம் முடியும் போது இப்போ கரண்ட்டில் பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரியான துயரங்களெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க வாயிலாகவே காணொலியாக பதிவு பண்ணியிருந்தாருங்க. இல்லை ஒரு ஹீரோயின் எல்லாருமே அவங்க ரோலில் கரெக்டாக பண்ணிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு சமுதாயத்துக்கு தேவையான படம். திருந்தினா அவங்க ரோலுக்கு, திருந்தலைன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் இன்னமும் வாழ்நாள் பூரா அடிமைக்கிட்டே இருந்தால் நம்ம ஒரு நாளைக்கு அடிமையாக போக முடியாது. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லோரும் தியேட்டரில் வந்து பார்க்கணும். படம் பெரிய வெற்றி படமாகணும். ஒரே ஒரு விஷயம், எல்லா சாதி படங்களை விட இது சாதியிலிருந்து ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தை சொல்கிறோம்.
மொட்டையா சும்மா சாதி ஒடுக்கப்பட்டவங்க மிதிக்கிறாங்க, ஏறுறாங்க, நசுக்கிறாங்கன்னு பேர் வந்திருக்கு நிறையா படங்கள். மிதிக்கப்பட்டது, ஒதுக்கப்பட்டது, நசிக்கும். இது மாதிரி கருத்துக்களை சொல்லணும். இது ஒரு ஊரில் நடக்கிற மேட்ரு. ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி. பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடியவர் அவரோட சேர்லேயே போய் உட்கார முடியாத ஒரு அவலம் இருக்குல்ல, ஸோ அதை தான் பதிவு பண்ணுறாங்க. இது வந்து உண்மையாக நடந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க சொல்ல வராங்க. குறிப்பாக ஒரு 6 கிராமத்தை போடுறாங்க. இயக்குனர் கடந்த பேட்டியில் சொல்கிறாரு, நான் வந்து திரையில் வந்து ரொம்ப காமிக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு 6 கிராமத்தை காட்டுறேன். இது மாதிரி இன்னும் ஒரு 150 ஊராட்சி மன்ற தலைவர்களை என்னால் காட்ட முடியும் அப்படிங்கிறது வந்து இயக்குனர் ரொம்ப அழுத்தமாகவே பதிவு பண்ணுறாரு. ஸோ திராவிடம் தான் எல்லாத்தையும் கொண்டு வந்தது, திராவிடம் தான் எல்லாத்தையும் கொண்டு வந்ததுன்னு சொல்கிறாங்கல்ல, மார்த்தட்டி சொல்கிறாங்கல்ல. உங்கள் திராவிட ஆட்சியில் தான் இது மாதிரியான அவலங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இயக்குனர் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் நீங்கள் மாற்றணும். நீங்கள் வந்து பெரியார் கொள்கைகளை மட்டும் வாய் வழியே பேசிகிட்டு இருந்தால் பத்தாது. ஸோ பெரியார் என்னெல்லாம் சொல்ல வராரு அப்படிங்கிறத வந்து நீங்கள் செயல்படுத்தணும் அப்படிங்கிறத தான் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாருண்ணே.